அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா சிறு வினாக்கள் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த போலீஸ் டைரி. ஒரு கைதியின் டைரி கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன போலீஸ் டைரி? போலீஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரி ஒன்று இருக்கும். அந்த டைரியில் அவங்க தினசரி விஷயங்களை குறித்து வைப்பதற்காக பார்த்தீங்கன்னா இந்த டைரி அவங்க டிபார்ட்மெண்ட்டால் கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம். இது செக்ஷன் 192 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் மிக தெளிவாக சொல்லுது வாட் இஸ் போலீஸ் டைரி. இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வந்துடும். போலீஸ் டைரி என்பது ஒரு விசாரணை அதிகாரி பேர் என்ன, இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் தான் ஐஓன்னுவாங்க. கோர்ட்டாலில் பார்த்தீங்கன்னா ஐஓ வந்துட்டாரான்னு கேட்பாங்க. ஸோ அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைக்கு உண்டான விசாரணை அதிகாரி அவர் தான். ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு எஸ்ஐ, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கேடருக்கு மேலே இருக்கிற நபரை தான், போலீஸை தான் பார்த்தீங்கன்னா நியமிப்பாங்க. அதற்கு கீழே இருக்கிற போலீஸை பார்த்தீங்கன்னா நியமிக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். அந்த நபர் அந்த குற்றத்தை விசாரித்து முதல்ல எழுதக்கூடிய அந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் இந்த போலீஸ் டைரி. அதில் தான் அவர் குறித்து வச்சுப்பார். அதற்கு பிறகு தான் அது எஃப்ஐஆராக மாறும், அதற்கு பிறகு தான் அது சார்ஜ் ஷீட்டாக மாறும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் தினசரி விஷயங்களை இவர் குறித்து வச்சுப்பார். எதனா ஒரு பிரச்சனைனா அந்த இடத்த நோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டை நோட் பண்ணி இவர் அந்த விஷயத்தை அட்ரஸை அந்த குற்றம் செஞ்சவரை குறித்து வச்சுப்பாங்க. குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவர்களை அழைச்சி விசாரித்து அதுக்கு தகுந்தாற் போல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாமா இல்லை எச்சரித்து விடலாமா அப்படின்ற கான்செப்டெல்லாம் அவங்க முடிவு எடுத்துப்பாங்க. ஸோ விசாரணை அதிகாரி ஒரு குற்ற வழக்கை விசாரிக்கும் போது அந்த விசாரணையின் தினசரி நடவடிக்கைகள், செயற்பாடுகள், சந்தித்த நபர்கள், சேகரித்த சாட்சிகள் ஆகியவை பற்றிய எழுத்துப்பூர்வ பதிவு தான் இந்த போலீஸ் டைரி. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கோம் போலீஸ் டைரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி. கண்டென்ட் ஆஃப் போலீஸ் டைரி, அதுக்குள்ளே என்ன தான் இருக்கும், அவர் என்னெல்லாம் எழுதுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல சர்ச் பண்ணி போனாரோ அந்த பிளேஸுடைய நேம் இருக்கும், கேஸ் நம்பர் இருக்கும், டேட் அண்ட் டைம் இருக்கும். கண்டிப்பாக இது இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. டேட் அண்ட் டைம் இருக்கும். ஏதாச்சும் கையகப்படுத்தினாங்கன்னா அதற்கு உண்டான ரெக்கார்டு இருக்கும். ஸ்டேட்மெண்ட் யாருக்கிட்டனா கேட்டு வாங்கினாங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். எவிடன்ஸ் எதனா கலெக்ட் பண்ணாங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ இன்னும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் மகசர் காப்பி இருக்கும், சார்ஜ் ஷீட்டுக்கு தகுந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் தான் குறித்து வச்சுப்பாங்க. இன்னும் மிக முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசாரணை அதிகாரி ஐஓ தனது அனைத்து நடவடிக்கைகளையும் தினசரி பதிவு செய்ய வேண்டும். இது ரூல், இது அவங்களுடைய ரூல். இது அந்த ரூலின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் டைரியில் தினசரி பதிவேடுகளை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுவார். மற்றவர்களுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். வேறு யாருன்னா இன்னொரு ஐஓ வராங்கன்னா அவர் அதை பார்த்துட்டு அந்த பிரச்சனையை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிடுவார். இந்த போலீஸ் டைரியே இல்லைன்னா தினசரி நடவடிக்கைகளை பார்வையிடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதே போல் இது நீதிமன்றத்தின் பார்வைக்கு மட்டுமே தவிர குற்றம் சாட்டப்பட்ட நபரோ அல்லது பாதிக்கப்பட்ட நபரோ இந்த போலீஸ் டைரியை பார்வையிட முடியாது. இது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டாக்குமெண்ட். ஆனரபிள் கோர்ட் மட்டும்தான் இதை பார்வையிடுறதுக்கு அதிகாரம் இருக்கிறது, மற்ற யாருக்கும் அதிகாரம் இல்லை. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக நோட் பண்ணுங்க. இதையே தான் இந்த ஷாம்ஷஹுல் கன்வார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டைரி என்பது அவரின் ரகசிய ஆவணம் ஆகும். அவருடைய ரகசிய ஆவணம், அவர் என்ன எழுதுறாருன்றது அவருடைய கான்செப்ட். அதன் பிறகு அவர் அந்த இடத்துலேருந்து மாறுதலாகி போகிறாருன்னா இன்னொரு ஐஓ கிட்ட அது போகும். எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் போன்று அனைவராலும் இதை பார்க்க முடியாது. எஃப்ஐஆரை பார்த்தீங்கன்னா அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். நம்ம போய் கேட்டால் அதை கொடுத்து ஆகணும், அதுவும் இலவசமாக கொடுத்து ஆகணுன்ற ஒரு ரூல் ஒன்று இருக்குது. அதே போல தான் சார்ஜ் ஷீட்டும் அக்யூஸ் சைடும் கொடுப்பாங்க, விக்டிம் சைடும் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அனைவராலும் பார்வையிட முடியும். ஆனால் இந்த போலீஸ் டைரியை பார்த்தீங்கன்னா அனைவராலும் பார்வையிட முடியாது, நீதிமன்றம் மட்டும்தான் பார்வையிட முடியும் அப்படின்னு ஷாம்ஷஹுல் கன்வார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக ஆனரபிள் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கும்.
இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு இருக்கும் போலீஸ் டைரினா என்னன்னு. போலீஸ் டைரி சிறு வினாக்கள்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நீங்க அற்புதமா எழுதுவீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.